தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியனின் திருவான்மூர் வேளச்சேரி புதிய கிளை துவக்க விழா வந்து இந்த பெசன் நகர்ல கடற்கரையில ஒட்டி இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி திருக்கோயில்ல மிக பிரம்மாண்டமாக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மொத்தம் சென்னை நகரத்துல நாங்கள் சட்டமன்ற கிளைகளாக உருவாக்கி வந்திருக்கோம். 14 சட்டமன்றத்துக்கும் அது ஒட்டியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளையாக நம்ம வந்து கிளைகள் துவக்கி இன்னைக்கு 8வது கிளையாக இந்த கிளை துவக்கப்பட்டிருக்கிறது. என்ன நோக்கம் சொன்னா, திருக்கோயில் பணியாளர்களுக்கு அவர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியிலேயே திருக்கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலேயே வந்து குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் என்ற பிரதானமான கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம். அதே மாதிரி திருக்கோயில் பணியாளர்கள் இன்னைக்கு நிறைய படிச்சிருக்காங்க. படித்த பணியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணியாளராக தொழிலாளராக திருக்கோயிலில் பணியாற்றி வராங்க. அவங்களுக்கு வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம்ல EO4 கிரேட் 4 அந்த இதுல வந்து தேர்வு எழுதிய பிறகு அந்த தேர்வில் 25% உள்ஒதுக்கீடு வேணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான அரசாணை விரைவில் வழங்குவதாக சொல்லியிருக்காங்க. அதை விரைவில் நமக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை முன்வச்சு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி திருக்கோயில் பணியாற்றக்கூடிய பெண் பணியாளர்கள், தொகுப்புதியத்த தினக்கூலி பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு வந்து அரசு பணியாளருக்கு வழங்குவது போல விடுப்பு கால அந்த ஊதியங்கள் வந்து வரணும் அப்படின்ற சொல்லியிருக்கோம். பணப்பயன்கள் மற்ற விஷயங்கள்லாம் எக்ஸட்ரா நிகழ்ச்சிகளும் திருக்கோயில் பணியாளருக்கு அரசு ஊழியருக்கு மாதிரி இணையாக வழங்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கோரிக்கைகள் முன்வைத்து தான் இந்த கிளை துவக்க விழா நடைபெற்று இருக்கிறது. இதுல வந்து நம்ம சென்னையில இருந்து திரளாக எல்லா திருக்கோயில் பணியாளர்களும் இங்கு பங்கேற்றிருக்காங்க. சென்னையில மட்டுமா இல்ல தமிழ்நாடு மட்டும்? மாநில செயலாளர் வந்துட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் அந்த யூனியன்ல வந்து ஒரு 50,000 பேர் மேல உறுப்பினராக இருக்காங்க. சென்னையில இப்போ உருவாகி வந்திருக்கு. ஒரு 2000 3000 வரைக்கும் இல்ல. இது தொடர்ந்து நீண்ட கால கோரிக்கைகள் தொடர்ந்து நடந்து கோரிக்கைகள் வந்துட்டு தான் இருக்கு. அது பல்வேறு கோரிக்கைகள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். இப்போ பொங்கல் கருணை கொடை 1000 ரூபாய் இருந்தது. இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் 3000 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ அரசுகளுக்கு வந்து அகவிலைப்படை வந்து வெளியிடுறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து அதே மாதிரி அவங்க அறிவித்த உடனே எங்களுக்கும் அதே அகவிலைப்படை வந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு 50% எங்களுக்கும் வந்திருக்கு. ஓய்வூதியமும் உயர்த்தி வழங்கியிருக்காங்க. துறை ரீதியான பென்ஷனும் வழங்கியிருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே இந்த கோரிக்கைகள்லாம் வெற்றியும் பெற்றிருக்கோம். இந்த கோரிக்கைகளும் நிச்சயமாக அரசின் கவனத்தை கொண்டு சென்று நாங்கள் மனுவளித்த பிறகு வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்கிறது. என் பேர் தனசேகர், சென்னை கோட்டத்தினுடைய தலைவர்.